வெல்கம் டு லக்கி சயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பிளானட்டான மார்ஸ் அனலைஸ் பண்றதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் நிறைய மிஷின்ஸ்ல இன்வால்வ் ஆனாங்க. ஸோ அந்த மிஷின் பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இந்த மிஷின்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு அண்ட் நிறைய மெத்தட்ஸும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைபை மிஷின். இதோட பர்பஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸோடைய இமேஜஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த மிஷினில் மார்ஸோடைய ஆர்பிட்குள்ளே என்டர் ஆகாமலேயே அந்த இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி தான் டிசைனும் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஃப்ளைபை மிஷின்ஸோடைய கீ ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் மூலிமா மார்ஸோடைய சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியரை குயிக்காக அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக இந்த மிஷின் மூலிமா அந்த பிளானட்டுக்கு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஃபைனலாக இந்த மிஷின் மூலிமா நம்மளால லிமிட்டட் டேட்டா தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அந்த மார்ஸ் நெருங்க ரொம்ப டைம் ஆகுன்றதுனால லிமிட்டட் டேட்டாவை தான் கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃப்ளைபை மிஷின்ஸை யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1964 மெரைனர் 4 அப்படின்ற ஒரு நேம்ல ஃபர்ஸ்ட் டைமா சக்சஸ்ஃபுல்லான மார்ஸ் ஃப்ளைபை மிஷின்ஸ் அவங்க சென்ட் பண்றாங்க. அந்த சக்சஸ் மூலமா அவங்களுக்கு மார்ஸோட சர்ஃபேஸோட இமேஜஸும் கிடைச்சது. ஸோ இதை மெரைனர் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தா மெரைனர் 6 and 7 1969ல லான்ச் பண்றாங்க யூஎஸ்ஏ. இந்த ஒரு மிஷின் மூலமா இவங்களால மார்ஸோட நிறைய இமேஜஸ் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவங்களால இந்த டைம்ல மார்ஸோட அட்மாஸ்பியர் பத்தியும் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. தென் இதுக்கு அடுத்து நம்ம செகண்டா பார்க்க போற மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்டர் மிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிட்டர் மிஷனுடைய பர்பஸை பார்க்கலாம். ஆர்பிட்டர் மிஷன்ஸை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த மார்ஸோடைய ஆர்பிட்ல என்டர் ஆகி அங்கே ஸ்டே பண்ணும். அதன் மூலியமா அந்த பிளானட்டை லாங் பீரியடுக்கு நம்மளால ஸ்டடி பண்ணிட்டே இருக்க முடியும். இந்த மிஷின் மூலியமா நமக்கு டீடைல்டு மேப் ப்ரொவைட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த மார்ஸோடைய வெதரையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஃபைனலா இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா கிடைச்ச ஒரு பெரிய ஹெல்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்ஸ்ல லேண்ட் பண்ற ரோவர்ஸ் அண்ட் லேண்டர்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் ஹெல்ப்பா இருந்தது. இப்போ இந்த ஆர்பிட்டர் மிஷனுடைய கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த ஒரு ஆர்பிட்ல இருந்ததுனால நம்மளால மார்ஸோடைய சர்ஃபேஸ், கிளைமேட், அட்மாஸ்பியர் இது எல்லாமே லாங் டேர்முக்கு ஸ்டடி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஹை ரெசல்யூஷன் மேப் அண்ட் இமேஜ் கிடைச்சது. அண்ட் ஒரு சில ஆர்பிட்டர்ஸ் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேரி பண்ணியிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஸ்ல வாட்டர் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு டிடெக்ட் பண்றதுக்காக. அண்ட் இந்த ஒரு ஆர்பிட்டர் மிஷன்ஸை யார் யாரெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா. ஃபர்ஸ்டா 1996ல யூஎஸ்ஏ மார்ஸ் குளோபல் சர்வேயர் அப்படின்ற ஒரு நேம்ல இந்த ஒரு ஆர்பிட்டர் மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா நமக்கு மார்ஸோடைய சர்ஃபேஸ் பத்தின டீடைல்டு மேப் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்டா 2001ல யூஎஸ்ஏ மார்ஸ் ஒடிசி அப்படின்ற ஒரு நேம்ல அனதர் ஆர்பிட்டர் மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மிஷன் மூலமா அவங்க என்ன டிஸ்கவர் பண்ணாங்கன்னா, மார்ஸ்ல அவங்க ஐஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சப்சர்ஃபேஸ் ஐஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டிஸ்கவரி மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கிடைச்சது. நெக்ஸ்டா 2005ல யூஎஸ்ஏ மார்ஸ் ரெகனைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு மிஷன் லான்ச் பண்றாங்க. இந்த ஒரு மிஷன் மூலமா அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மார்ஸ் இமேஜஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் மார்ஸ்ல ரோவர்ஸ் லேண்ட் பண்றதுக்கான சைட் செலக்ஷனும் இந்த ஒரு மிஷன் மூலமா நடந்திருக்கு. தென் இதுக்கு அடுத்து 2013ல இந்தியா மங்கல்யான் அப்படின்ற ஒரு மிஷனை லான்ச் பண்றாங்க. சோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன். இந்த ஒரு மிஷன் மூலமா அவங்க மார்ஸோட சர்ஃபேஸ் அண்ட் அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு அடுத்த மூணாவதா பார்க்க போற மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்டர் மிஷன்ஸ். இந்த மிஷனுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேண்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த மார்ஸை ரிசர்ச் பண்றதுக்கு தான். அண்ட் அந்த லேண்டர்ஸ் மார்ஸ்ல லேண்ட் ஆகும். அண்ட் அந்த லேண்டர்ஸ் அந்த மார்ஸ்ல லேண்ட் ஆகி ஒரு ஃபிக்ஸ்டு லொகேஷன்ல இந்த மார்ஸோட சர்ஃபேஸ் பத்தி ஸ்டடி பண்ணும். அண்ட் அந்த லேண்டர்ஸ் நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மார்ஸோட சாயில அனலைஸ் பண்ணியிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன்ஸை மானிட்டரும் பண்ணியிருக்கேன். இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டர்ஸால ரோவர்ஸ் மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த லேண்டர்ஸால எக்யூப்மெண்ட்ஸை கேரி பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ஸுடைய ஜியாலஜி அண்ட் கிளைமேட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியும். அண்ட் ஒரு சில லேண்டர்ஸ்க்கு ரோபோட்டிக் ஆர்ம்ஸை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலியமா அந்த லேண்டர்ஸால சாயில அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு மிஷினை யார் யாரால் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்ஏ மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ 1976ல வைக்கிங் 1 and 2 அப்படின்னு 2 லேண்டர்ஸை சென்ட் பண்றாங்க. அண்ட் அது சக்சஸ்ஃபுல்லா லேண்டும் ஆகுது. அண்ட் அந்த மார்ஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்றதுக்கான சயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி பாக்குது. பட் அதோட ரிசல்ட் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தென் இதுக்கு அடுத்த 2008ல யூஎஸ்ஏ ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு லேண்டரை லான்ச் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு லேண்டர் மூலமா யூஎஸ்ஏ ஒன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. என்னன்னா, இந்த ஒரு மார்ஸ் சர்ஃபேஸ்க்கு அடியில வாட்டர் ஐஸ் இருக்குன்னு சாலிடா கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்டா 2018ல யூஎஸ்ஏ இன்சைட் அப்படின்ற ஒரு லேண்டரை லான்ச் பண்றாங்க. இதன் மூலமா மார்ஸோடைய இன்டீரியர்ல செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்றாங்க.
பண்றாங்க. அதாவது நம்ம எர்த்ல எர்த்குவாக் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மார்ஸ்ல மார்ஸ் குவாக்ஸ் ஏற்படும். அந்த மார்ஸ் குவாக்ஸை ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த ஒரு லேண்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு அடுத்தா ஃபோர்த்தா பார்க்க போற மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோவர் மிஷின்ஸ். ஃபர்ஸ்ட் இதை பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரோவர்ல ஒரு மொபைல் வெஹிக்கல்ஸ். இந்த ரோவர்ஸ் மார்ஷியன் சர்ஃபேஸை, அதாவது மார்ஸோட சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும். அண்ட் அந்த மார்ஸோட ராக்ஸ், சாயில்ஸ், அதோட அட்மாஸ்பியர் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து அனலைஸ் பண்ணும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா லேண்டர், அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லொகேஷன்ல இருந்து அந்த மார்ஸ் அனலைஸ் பண்ணும். ஆனா இந்த ரோவர்ஸ் அப்படி கிடையாது. இது டோட்டலா அந்த மார்ஸோட லொகேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோவர்ஸால மார்ஸோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் இந்த ரோவர்ஸ்ல கேமராஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலா ட்ரில்லிங் டூல்ஸையும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரோவர்ஸை ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. மறுபடியும் யூஎஸ்ஏ மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ 1997ல சோஜோர்னர் அப்படின்ற ஒரு ரோவரை லான்ச் பண்றாங்க. இதுதான் மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் ரோவர். அண்ட் இந்த ரோவர் லேண்ட் ஆனது மூலியமா அவங்களுக்கு அந்த டைம்ல ஃபியூச்சர் டெக்னாலஜி அவங்க கண்ணுக்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மார்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்றாங்க. அண்ட் அது மூலியமா ஒரு சில சாம்பிள்ஸும் எர்த்துக்கு கிடைக்குது. ஸோ அந்த டைம்ல அது கொஞ்சம் பெரிய டெக்னாலஜி தானே. எனிவே நெக்ஸ்ட் யூஎஸ்ஏ 2004ல ஸ்பிரிட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு ரோவரை லான்ச் பண்றாங்க. இந்த ஒரு ரோவர் இயர்ஸ் கணக்கா அந்த மார்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்ட் இந்த மார்ஸ்ல வாட்டர் இருந்ததுக்கான எவிடன்ஸையும் ஃபவுண்ட் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்டா யூஎஸ்ஏ 2012ல கியூரியாசிட்டி அப்படின்ற ஒரு ஒரு ரோவரை லான்ச் பண்றாங்க. அண்ட் அந்த ரோவர் இப்போ வரைக்கும் ஆக்டிவா தான் இருக்கான். அந்த ரோவர் மார்ஸோட கிளைமேட் அண்ட் ஜியாலஜியை ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கு. ஃபைனலா பெர்சர்வரன்ஸ் அப்படின்ற ஒரு ரோவர் 2021ல யூஎஸ்ஏ லான்ச் பண்றாங்க. அந்த ரோவர் மார்ஸ்ல இருக்கிற ஏன்ஷியன்ட் மைக்ரோபியல் லைஃபை சர்ச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒரு சில ராக் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த ஒரு ரோவர் மிஷின் முடிஞ்சது. இதுக்கு அடுத்தா நம்ம சாம்பிள் ரிட்டர்ன் மிஷின்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு மிஷினை ஃபியூச்சர் மிஷின்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஒரு மிஷினை எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுடைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அது எடுத்துட்டு வரும். அதன் மூலியமா நம்மளால அந்த சாம்பிள்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஒரு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷின்ஸ் உடைய கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின்ல ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் இது மூணுமே கம்பைன் பண்ண ஒரு டெக்னாலஜி இருக்கும். இதன் மூலியமா நமக்கு மார்ஸுடைய ஹிஸ்டரி பத்தின டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்மளால அங்க வாழ முடியுமா அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு மிஷின்ல கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை எர்த்துக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தேவைப்படுது. அண்ட் இந்த மிஷினை அப்கமிங்ல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளான் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாசா தான். இந்த ஒரு மிஷின் எதுக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுடைய சாம்பிள்ஸை எர்த்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தேவைப்படுது. அண்ட் அது ப்ரிசர்வ் பண்ணியும் தான் எடுத்துட்டு வரணும். இதனால இது கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் இந்த ஒரு மிஷின் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030ல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் 5 இயர்ஸ் இருக்கு. கண்டிப்பா நடக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அது கண்டிப்பா நடக்கும் தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்டா ஹியூமன் மிஷின்ஸ். இந்த ஒரு நேமை கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரி மிஷின். ஸோ இந்த ஒரு மிஷின்ல ஒரு சில ஆஸ்ட்ரோனட்ஸை மார்ஸுக்கு சென்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷின். அது மட்டும் இல்லாம அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபைனலா ஒரு லாங் டர்ம் ஹேபிடேஷனுக்கு அந்த மார்ஸ் இருக்குமான்னு அவங்க எஸ்டாப்ளிஷும் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஹியூமன்ஸ் அங்க வாழ முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் அங்க பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு மார்ஸ் பிடிக்குமா எர்த் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு ஹியூமன் மிஷின்ஸ்க்கு ஒரு சில சேலஞ்சஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் லாங் டிராவல் டைம். இந்த ஒரு மார்ஸ்க்கு லேண்ட் ஆக 6 to 9 months ஆகும். அண்ட் அந்த மார்ஸ்ல கொஞ்சம் ஹார்ஷான என்விரான்மெண்ட் இருக்கு. அண்ட் அந்த மார்ஸ்ல ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கு. அதே மாதிரி லோ கிராவிட்டியும் இருக்கு. அண்ட் அந்த மார்ஸ்ல ஹியூமன்ஸ் வாழ ஒரு சஸ்டைனபிள் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. அது அங்க கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ இந்த மிஷினை நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எலான் மஸ்க்கும் இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த 2 மிஷினுமே 2030 தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2030ல எந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் இருக்க போறோம்னு தெரியல. அண்ட் மார்ஸ்ல நம்ம வாழ தகுதியான அந்த வருஷம் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு கோல்டு இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக பேச முடியல. அங்கங்கே கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்திருக்கும். அண்ட் வளர்ன மாதிரியும் இருக்கும். அதுக்கு சாரி. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then stay tuned.